Realme GT60 மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29th தான் ஃபர்ஸ்ட் சேல்னு சொல்லியிருந்தாங்க. பட் 28th உங்களுக்கு ப்ரீ சேல் இருக்குது. ஸோ அது மேபி அது வந்து ப்ரைம் கஸ்டமர்ஸுக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்து சேல்ஸு கொண்டு வராங்க. நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பகல் 12 மணிக்கு உங்களுக்கு அவைலபிளில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேல் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 to 2 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டைமிங்கில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ நமக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் வருது. ஸோ அந்த பை நவ் ஆப்ஷன் வர்ற பேஜ் இன்னும் ஓப்பன் பண்ணல அவங்க. ஸோ மேபி ஒரு 11 o'clock மேலே ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10 o'clock இல்லை 11 o'clock மேலே. ஸோ 12 மணினா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போட்டு தான் உங்களுக்கு 27,000க்கு 128 GB வேரியண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 256 GB வேரியண்ட்டில் தான் UFS 4.0 இருக்குது. ஸோ அதனால் 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 256 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,999, அதாவது 30,000 காமிக்குது. ஸோ அந்த 30,000 அப்படிங்கிறது அவங்க பை நவ் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போகிறதா இருந்தாலும் இல்லை கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்மாக ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 30,000 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஆஃபரில் மட்டுமே மொபைல் வாங்குங்க. ஸோ 28,999 அப்படிங்கிறது 29,000க்கு உங்களுக்கு 4,000 டிஸ்கவுண்ட் கிடைச்சா மட்டும்தான் 29,000 கிடைக்கும். ஸோ 4,000 டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 33,000 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 30,000ல் பெஸ்ட் மொபைலான்னு கேட்டிங்கன்னா 30,000ல் எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. பட் ரியல்மி GT60 இந்த புதிய மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அண்டர் 30,000ல். பட் போக்கோ F6 உங்களுக்கு நாளைக்கு தான் சேல்ஸுக்கு வருது. ஸோ போக்கோ F6 இதை விட பெட்டரான சாய்ஸ் தான். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்குது. 26,000க்கு உங்களுக்கு 256 GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 29th, அதாவது நாளைக்கு பகல் 12 மணிக்கு தான் உங்களுக்கு சேல்ஸுக்கு வருது. ஸோ அந்த போக்கோ F6ஓட கம்பேர் பண்ணும்போது ரியல்மியில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் மொபைலை செலக்ட் பண்ணலாம். லிட்டில் பிட் அதை விட கொஞ்சம் டிஸ்பிளே பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரான விஷயம். மெயினான விஷயம் டிஸ்பிளேயில் உங்களுக்கு LTPO டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஃப்ளாட் டிஸ்பிளே தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் போக்கோ F6 தான் செலக்ட் பண்ணணும். கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரியல்மியை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். ஆனாலும் உங்களுக்கு இதை விட பெட்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8s Gen 3 போக்கோ F6ல் இருக்குது. இல்லை 8 Gen 2 ப்ராசஸர் உங்களுக்கு IQ Neo 9 Proவில் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு 35,000க்கு தான் கிடைக்கும் 8/256 GB வேரியண்ட்டு. பட் ப்ரைஸ் கம்பேரிசனில் பார்க்கும்போது உங்களுக்கு 7+ Gen 3 உங்களுக்கு அண்டர் 30,000, அதாவது 29,000க்கு 8/256 கிடைக்குதுன்னா சூப்பரான சாய்ஸு. பட் போக்கோவில் பார்த்தீங்கன்னா 8/256 26,000க்கு கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை விட பல மடங்கு பெட்டரான சாய்ஸ் இது. ஸோ அதுவும் 8s Gen 3 பார்த்தீங்கன்னா 26,000 போட்டிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு போக்கோ F6 பெட்டராக கூட இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் இதில் வந்து 67 வாட் சார்ஜர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. போக்கோ F6ல் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித்து 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் டப்பாவில் 120 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் ரியல்மி GT60ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் கொடுக்குறாங்க. 120 வாட் சார்ஜரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் மொபைல் இருக்குது. ஸோ அதனால் சார்ஜிங் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அண்டு பேட்டரி, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60ல் நல்லாயிருக்கும். பட் கேமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ F6 ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அது இதை விட பெட்டரான சாய்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதுவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு கேமிங் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ X6 Pro தான் பெஸ்ட்டு சாய்ஸு. இதுலேயும் உங்களுக்கு UFS
4.0 இருக்குது அண்ட் LPDDR5X ரேம் இருக்குது. அப்படி இல்லைனா IQ Neo 9 Pro 35,000க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு UFS 4.0 அவைலபிள் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதுவும் ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஸோ இப்போ சொன்ன 4 மொபைலில் நீங்கள் எந்த பர்டிகுலர் மொபைலில் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 4 மொபைலில் Realme GT60 மட்டும்தான் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேயோட வருது. மற்ற 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேல தான் வருது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகிறதா போட்டிருக்காங்க. ஸோ 12 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள் பை நோ ஆப்ஷன் எல்லாருக்குமே வருதா இல்லை ப்ரைம் கஸ்டமருக்கு மட்டும் தான் வருதா அப்படிங்கிறத. மேபி ப்ரைம் கஸ்டமருக்கு மட்டும் இருக்கலாம், யாருமே வாங்கலாம் அதை எல்லாருக்கும் மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு போக்கோ F6 சேல்ஸுக்கு வந்துடும். ஒரு நாள் முன்னாடியே இவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா நிறையா யூனிட் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட இவங்க பண்ணலாம். ஸோ எது எப்படியோ ஒரு மொபைல் அவசியம்னா மட்டும் வாங்குங்க, தேவையில்லாமல் வாங்காதீங்க. ஸோ நல்ல மொபைலாக செலக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு பிடித்த மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு மொபைலை செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடித்த பிராண்டில் பிடித்த மாடலில். இப்போ சொன்ன அந்த 4 மொபைலில் 2 மொபைல் போக்கோ, 1 IQ, 1 Realme. ஸோ ரியல்மியும் ஐக்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு தான், BBK எலக்ட்ரானிக்ஸு, சேம் ஓனர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது மொபைலும் சேமாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.